காலையில் எழுந்திரிச்சு இந்த வியூ பார்க்கறதுல எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? வெல்கம் டு மை டே vlog எபிசோட் 24 கோழிக்கோடு vlog. காலையில் எழுந்திரிச்சு அப்படியே ஒரு வாக்கிங் கிளம்பிட்டு போகிற வழியில் இவரை பார்த்துருந்தேன். மீன் பிடிச்சிட்டு இருந்தார். அப்படியே நம்ம டே vlog அப்லோட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் டைம் இருந்தனால பாட்காஸ்ட்டையும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ரெடி ஆகிட்டோம். எங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபிட் செக்கில் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நம்ம கிளம்பிட்டோம். இந்த ஊரில் வெறும் பஸ் ஸ்டாப் மட்டும்தான் இருக்குது. ஓகே, காலையில் சாப்பிட வந்ததுனால இவ்வளோ கூட்டம். சரி, நம்ம கேப்பில் எங்கேயோ போய் உட்கார வேண்டியதாக உட்காந்துட்டு நம்ம பரோட்டாவும் கேரளா வந்து என்ன அதுதான் சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு ஆட்டோ ஏறி கிளம்பியாச்சு. ஏதோ ஸ்பேஸ் கன்வென்ஷன் சென்டராமா, சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு 3Dயில் வீடியோ பார்த்துட்டு இப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டேன். என்னடா நர் ரோட்டில் இருக்கேன்னு பார்த்தீங்களா? மாலுக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டுக்கு ஐஸ்கிரீம் வாங்கினேன். இந்த ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஆனவொடனே சரின்னு சொல்லிட்டு மெக்டானல்ஸில் போயிட்டு ஒரு மீல் வாங்கிட்டு அப்புறம் நம்ம பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். பஸ் ஏறினவுடனே ஜன்னல் சைட் சீரை பிடிச்சி வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு எங்கேன்னு பார்த்தீங்களா, பேப்பூர். அந்த பேப்பூருக்கு எதுக்கு போகிறோன்னா ஒரு சைட் சீங்காக தான். 5 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே தூரமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபெரி தெரியும். அந்த ஃபெரியில் தான் நம்ம போகிறோம். ஃபெரியில் ஏறி இறங்கியாச்சு. இறங்கி கொஞ்சம் இந்த ஒரு போட் இருந்துச்சு. சரி என்னடா பார்க்குறாங்கன்னு சொன்னால் இவங்க சுற்றி காமிச்சாங்க அந்த ஹார்பர் ஃபுல்லாக. சரி, ஹார்பர் ஃபுல்லாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சன்செட்டு பார்க்க கிளம்பிட்டோம். சன்செட் பார்த்துட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு என்னடா மாசுக்கு வந்துட்டு நினைக்கிறீங்களா, இது ஒரு இடம். அப்படியே போயிட்டு இவங்க மீன் பிடிக்கிறவங்களாம் பார்த்துட்டு அப்படியே சன்செட்டை பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு அதான் இருக்குல்ல கேரளா தான் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு திருப்பி அந்த ஃபெரியிலே ஏறி நம்ம பஸ்ஸும் ஏறிட்டு அப்படியே நம்ம திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வரவையில் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நிறுத்தி ஷவர்மா சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.